உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. ஓவரா பேசுனீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க அம்மாவை பத்தி? போடி இவளே, கன் இருந்தா நான் கூட தான் சுடுவேன். இங்க பாரு, 1000 தான் இருந்தாலும் உங்க அம்மா பண்றதெல்லாம் தப்பு. இங்க பாரு, எல்லா நேரம்லாம் துப்பாக்கி காப்பாத்தாது. போச்சு, சோலி முடிஞ்சு. சொல்லி வாய முடல, துப்பாக்கி கைய விட்டு போயிடுச்சு. இப்போ உங்க அம்மா என்னடி பண்ணுவாங்க? சாமுண்டீஸ்வரி சார் சார் வேணாம் சார். சார் அடிங்க சார், அவன் அடிச்சு கொல்லுங்க சார். உங்களையும் கொல்ல பாக்குறான். வணக்கம் சார். உங்களுக்கு எதுவும் ஆகல? ஐயோ ஒன்றும் ஆகல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், காப்பாத்துறீங்க. நீங்க எல்லாரும் பத்திரமா போங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பா. நீங்க மட்டும் வரலன்னா எங்க குடும்பத்தையே அழிச்சிருப்பாங்க. ஆமா சார். கடைசி நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. உன்னை இங்க யாரு வர சொன்னது? எங்களை காப்பாத்தணும்னு நாங்க சொல்லவே இல்லையே. நான் வேலைக்கு வான்னு கூப்பிட்டப்போ முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப மட்டும் எதுக்கு வந்த? நான் உங்களுக்காகலாம் ஒன்றும் வரல. இந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் இதுதான் பண்ணிருப்பேன். சாமுண்டீஸ்வரி, நம்மள காப்பாத்துற தம்பி கிட்ட இப்படித்தான் பேசுவியா? அவர் இல்லன்னா நம்ம யாரும் உயிரோட இருந்திருக்க முடியாது. அத மனசுல வச்சுட்டு பேசு. இந்த சாமுண்டீஸ்வரி லைஃப்ல யாருக்கும் ஒரு தடவைக்கு மேல வாய்ப்பு கொடுத்ததே இல்ல. ஆனா இப்போ நீ ஏன் குடும்பத்தை காப்பாத்தி இருக்க. அதனால உனக்கு 2வது சான்ஸ் தரேன். என்கிட்ட நீ வேலைக்கு வந்தா சந்தோஷப்படுவ. மை ஆஃபர் இஸ் ஸ்டில் வெயிட்டிங். வாங்க போலாம். ஐயோ, சந்திரா தான் ஃபோன் பண்றான். ஃபோன்லயே வர்த்து எடுப்பாங்க. சொல்லு சந்திரா. ஏங்க, ஒரு காரியத்தை எடுத்தா அதை முழுசா செய்ய மாட்டீங்களா? இப்படிதான் அரையும் குறையமா செஞ்சு அசிங்கப்படுத்துவீங்களா? சாரி சந்திரா, பிளான்லாம் பக்காவா தான் போட்டேன். எல்லாம் நல்லபடி தான் போயிட்டு இருந்தது.
கடைசி நேரத்துல எவனோ ஒருத்தன் திடீர்னு உள்ள புந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான். என்ன பண்ண சொல்ற? விஷப்பாம்புன்னு தெரிஞ்சு சீண்டிட்டு உயிரோட விட்டுட்டு வந்தது தப்புங்க. அது இப்ப விஷத்தை கக்க ஆக்ரோஷமா இருக்கு. என்ன சந்திரா சொல்ற? புரியல. ஆமா, இப்ப அக்கா கொலைவெறியோட இருக்கா. தன்னை கொல்ல வந்தது யாருன்னு தெரிஞ்சா போட்டு தடுறதுக்கும் ரெடியா இருக்கா. என் மேல டவுட் வர மாதிரி உங்க அக்கா ஏதோ சொன்னாலா? அப்படிலாம் எதுவும் பேசல. இருந்தாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் அசந்தாலும் கண்டுபிடிச்சிருவா. நீ முதல்ல ஜாக்கிரதையா இரு. என்னை விட நீ தான் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும், புரிஞ்சுதா? இந்த அட்டம்ப்ட்ல அவ கதையை முடிச்சிடலான்னு நினைச்சேன். அது முடியாம போயிடுச்சுங்க. விடு சந்திரா, ஃபீல் பண்ணாத. எப்படிங்க ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? நானும் அவளும் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தோம், ஒன்னாதான் வளர்ந்தோம். ஆனா இப்ப அவளுக்கு மட்டும் மாலை, மரியாதை, கௌரவம் எல்லாமே கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு என்ன டம்மியால வச்சிருக்கா. அவ மட்டும் புருஷன், புள்ள, குடும்பம்னு சந்தோஷமா இருந்துட்டு என்ன உங்க கூட வாழ விடாம பண்ணிட்டாளே. அவளுக்கு அவ சுயநலம் தானே முக்கியம். என்ன பத்தி அவ கவலைப்பட்டதே கிடையாது. உங்க அக்காக்கு அவளை தவிர வேற யாரு சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது. அதான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள்லயே பிரிச்சுட்டா. அவ சுயநலமா இருக்கும்போது நாம சுயநலமா இருக்கிறது தப்பு இல்லைங்க. அவ சீக்கிரமா சாகணும். அவளுக்கு கிடைக்கிற மாலை, மரியாதை, கௌரவம் எல்லாம் எனக்கும் கிடைக்கணும். இங்க பாருங்க, உங்களால அவளை போட்டு தள்ள முடியுமா முடியாது, அதை முதல்ல சொல்லுங்க. ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்மள பிரிச்சு வச்ச அவளை ஒவ்வொரு நிமிஷமும் கொல்லுண்டா வெறியோட இருக்க. அதை நடத்தி காட்டாம இந்த சிவனாண்டி ஓய மாட்டான். இல்லங்க, அதை நம்ம சீக்கிரமாவே செஞ்சாகணும். கோவில்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவ ரொம்ப கொலைவெறியில இருக்கா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சா நீங்க அவளை கொல்றதுக்குள்ள அவ உங்களை போட்டு தள்ளிடுவா. அதனால இந்த செகண்ட்ல இருந்து அவ கதையை முடிக்கிறதுக்கு பாருங்க. இப்ப சொல்றேன் சந்திரா, அவளுக்கு சாவுன்னு ஒண்ணு இருந்தா அது என் கையால தான். அதுவும் சீக்கிரமே நடக்கும் பாரு. சரிங்க, நாம ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்ததை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நான் வச்சிடறேன். சந்திரா, இங்க பாரு, நீ எங்க நிம்மதியா இரு, புரியுதா? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் வச்சிடறேன். ஐயோ, ஜெனரேட்டரும் வேலை செய்யல. இப்ப என்ன பண்றது? ஏய், கரண்ட் இல்லனா குடிய முழுகிடும். நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. இல்லம்மா, கோவில்ல உங்களை கொல்ல வந்தாங்கல்ல, அவங்க கூட கரண்ட கட் பண்ணிட்டு ஜெனரேட்டரை ரிப்பேர் பண்ணிட்டு நம்மள கொலை பண்றதுக்கு வரலாம்ல. ஓவரா கற்பனை பண்ணாத. அப்படிலாம் எதுவும் நடக்காது. வீணா மனசு போட்டு அலட்டிக்காத. யார் சத்தம் கேக்குது? இந்நேரத்துல யாரும் தெரியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.